இப்போ பார்த்தோன்னா காவேரி விஜய் எப்படியாச்சும் ஒன்று சேர்றதுக்கு ஏதாச்சும் வருது. காவேரி கன்சீவ் ஆகி எப்படியாவது சொல்லலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் காவேரி வந்தாலும் அந்த சூழ்நிலை அமையலை. நம்ம காவேரி விஜய்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இந்த பக்கத்தில் குடியிருக்க வீட்டில் போய் பார்க்க போனால் அங்கே விஜய் இல்லை. எங்கன்னு கேட்குறப்ப மாமி அந்த தாத்தா பாட்டி வீட்டை பார்க்க போயிருக்காங்க அப்படின்றாங்க. சரி நம்ம அங்கேயே போய் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. சில நேரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அங்கே விஜய் இருக்காங்க. என்ன காவேரி என்ன அப்படின்னுமே எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் நம்ம வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னா உடனே வெண்ணிலாவுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. வந்தனே அந்த டயத்தில் ஃபோன் பேசுகிற டயத்துலையே அந்த ஞாபகம்லாம் வரும். வந்தனே சொல்கிறாங்க, விஜய் நீ நீ கைவிடக்கூடாது, லாஸ்ட் வரையும் காப்பாற்றணும் அப்படி இப்படி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுறாங்க நம்ம காவேரி. ஃபோன் ஆனில் இருக்கு. அவர் அப்படியே மெய் மறந்து போய் நிற்கிறாரு. கடைசியில் பார்த்தோன்னா காவேரி இந்த உண்மையை நம்ம சொல்லுவோமா வேணாமான்னு துடிச்சிட்டு இருக்காங்க. சேர போகிற மாதிரி சேர்றாங்க, ஆனால் சேர மாட்டாங்க. என்ன நடக்குது வெயிட் பண்ணுவோம்.